பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல. பர்சனல் அட்டாக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம். அதாவது டிஎம்கேவோட டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்க தான். பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக அது அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற விதத்துல மிக அநாகரிகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஆனா என்னன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் போய் அடுத்த ஸ்டேஜே போகாது. ஆனா எங்க கட்சிக்கார தம்பிங்க யாராவது பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டா போதும் வெடிய தீவிரவாதி மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் சம்பந்தமா நான் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஆபீஸ் கூட இது வரைக்கும் இங்க செட்டப் பண்ணல. இவங்களோட ஜென்யூன் பாருங்க, ஜென்யூனஸ் பாருங்க. உண்மையாவே இவங்க ஜென்யூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ கூட கொடுக்காம இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க இங்க 10 எம்எல்ஏ எத்தனை பேர் கேட்டு தெரியல. பட் குரு இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்கல்ல, டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்கல்ல, ஏன் எங்களால மக்கள் பிரதிநிதி எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே? அப்படி இல்லைங்க, தாராளமா ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி சொல்றேங்க, நீங்க கேட்டோன்னு நான் சொன்னால உதவி பண்றேன்னு திருப்பியும் சொல்றேங்க. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எழுதுறது நானா அதிகாரியா? பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கிட்ட வேணா அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இன்னும் 4 மாசம் தானே அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. தம்பி சன் நியூஸ்க்கு இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலையா? பொறுமையா